வெல்கம் டு சர்சு சமையல். இன்றைக்கி பூஜை பாத்திரங்கள்லாம் எப்படி கெமிக்கல் இல்லாமல் ரொம்ப இயற்கையான முறையில் சுத்தம் பண்ணுறது எப்படி அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோங்க. சாதாரணமாக நம்ம சஃபினா போட்டு க்ளீன் பண்ணுவோம், பீதாம்பரி போட்டு க்ளீன் பண்ணுவோம், விம் லிக்விட் போட்டு க்ளீன் பண்ணுவோம். ஒரு சிலருக்கு அதெல்லாம் கை அலர்ஜி ஆகும். பாருங்கள், இந்த அளவுக்கு ரொம்ப கரை பிடிச்ச மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பளபளன்னு பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான மெத்தடு தாங்க. இன்றைக்கி நான் அது மாதிரி தான் உங்களுக்கு சுத்தம் பண்ணி காட்ட போகிறேங்க. இந்த மாதிரி நம்ம சாமி விளக்கு, தூபக்கோல் எல்லாமே நல்லா பளிச்சுன்னு இருக்கிறதுக்காக நான் ஒரு மூணு பொருட்கள் வீட்டில் இருக்க சிம்பிளான திங்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி சுத்தம் பண்ணியிருக்கேங்க. வாங்க இப்போ எப்படி சுத்தம் பண்ணுறது பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாங்க. நான் புளி ஒரு எலுமிச்சை அளவுக்கு எடுத்துக்கிட்டேங்க. அதை கொஞ்சம் வெந்நீரில் நனைச்சி வச்சுட்டு கொஞ்சம் ஆறின உடனே மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேங்க. என்னடா சரசமாக சாப்பாட்டுக்கு மாதிரி அளவு சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? அரிசி மாவு கொஞ்சம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் எலுமிச்சம்பழம் நம்ம வீட்டில் வேஸ்ட் இருந்தாலும் நல்ல பழம் இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த புளி பேஸ்ட்டை அரிசி மாவோடு நான் சேர்த்துட்டேங்க. கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம், ரொம்ப தண்ணியாக வேண்டாம். தண்ணி விட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எலுமிச்சம்பழம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது கொஞ்சம் எங்கள் வீட்டில் வேஸ்ட்டான பழம் இருந்துச்சு, அதனால் நான் அந்த பழத்தையே பிழிஞ்சிக்கிறேன். அதுலேயே நல்ல சாறு வருதுங்க. நீங்கள் தேவையான அளவுக்கு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சிக்குங்க. அப்புறம் இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்தாலும் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி உப்பெல்லாம் எதுவுமே சேர்க்கலைங்க. நம்ம முதல்ல விளக்கில் இருக்க இந்த பீஸுக்கு எண்ணெய் பீஸுக்கெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதையெல்லாம் நல்லா சுத்தமான துணி அல்லது ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அல்லது நியூஸ் பேப்பர் கூட வச்சு துடைக்கலாங்க. நல்லா தொடச்சி எடுத்துருங்க. தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இப்போ கரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கங்க. இதில் பூசுகிற அளவுக்கு இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி சாந்து மாதிரி வச்சுக்கோங்க. இதை நல்லா விளக்கெல்லாம் எல்லாம் நல்லா பூசி வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா பூசும்போதே அதில் இருக்க மஞ்சள் குங்குமம் இதெல்லாமே போயிடும். அதனால் இந்த மாதிரி நல்லா பூசிடுங்க. எல்லா பக்கமுமே இந்த பேஸ்ட்டு நல்லா அப்ளை பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம வச்சுருக்கணும். வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா தேய்ச்சி எடுத்து வச்சிடலாங்க. ஸ்க்ரப்பர் கூடுமான வரைக்கும் விளக்குக்குன்னு நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க. அந்த ஸ்க்ரப்பரில் நான் இப்போ எதுவுமே இல்லை, இந்த பேஸ்ட்டை மட்டும்தான் வச்சு தேய்ச்சேன். இப்போ அடுத்தடுத்த விளக்குகளையும் நான் இதே மாதிரி இப்போ இந்த புளி பேஸ்ட்டு வச்சு இப்போ பாருங்கள், நல்லா விரலால் இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு க்ளீன் ஆகிறது நல்லா தெரியும். பாருங்கள், இப்போ இந்த சூடம் ஏற்றுற தட்டில் உள்ளே எல்லாமே நல்லா பளிச்சுன்னு ஆகிறது உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் இதை பூசி வச்சாவே போதுங்க, கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா பளிச்சுன்னு ஆயிடுது. நான் இதை ஒரு நாள் செஞ்சு பார்த்தேன், சரி உங்களுக்கும் இது யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்திருக்கேங்க. பாருங்கள், இப்போ விளக்கெல்லாமே தேய்க்கும் போதே அப்படியே உள்ளே பளிச்சுன்னு தெரியும். முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுங்க. இதே மாதிரி நம்ம எல்லா தட்டு, அந்த பூஜை ரூம் பொருட்கள் எல்லாத்துலேயுமே நம்ம இப்போ இந்த மாதிரி இந்த புளி பேஸ்ட்டை நம்ம அப்ளை பண்ணிக்கிறோங்க. இந்த அரிசி மாவு இருக்கிறனால கொஞ்சம் நரநரப்பாகவும் இருக்கும். அதோட எலுமிச்சம்பழம் புளி இருந்தாலே போதும், நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் இல்லைங்களா. இப்போ பாருங்களேன், இப்போ நான் ஒன்றா இப்படி தேய்ச்சி வைக்கிறேன். நம்ம பயன்படுத்தாத பித்தளை பொருட்கள் இருந்தால் கூட நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் போல் வச்சுட்டு அது காஞ்சிரும். அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் இந்த பேஸ்ட்டை வச்சு தேய்ச்சி அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நான் அப்படியே வச்சுட்டேன். அந்த புளியிலே ஊறுறதுக்காக நான் வச்சுட்டேன். புளி எலுமிச்சையில் நல்லா ஊறி இருக்கிறதால அதில் கொஞ்சம் இந்த சாரையாக தண்ணி கரையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கூட அது ரொம்ப ஈஸியாக போயிருங்க. அந்த பழுப்பு நிறமாக இருந்துச்சுன்னா கூட அது கூட சுத்தமாக விட்டு போயிடும். மறுபடியும் ஆனால் நான் ஸ்க்ரப்பர் வச்சு எல்லாத்தையுமே நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கிட்டேங்க. ஏன்னா நம்ம சஃபீனாவோ வேறு எதுவுமே போடலை. அந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு நான் தண்ணியில் ஒன்றொன்னா இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேங்க. நீங்கள் நிறைய பேர் பூஜா கபோர்டு க்ளீனிங் போட சொல்லி கேட்டிருக்கீங்க, அப்புறம் பூஜா திங்ஸ் எல்லாம் க்ளீனிங் போட சொல்லி கேட்டிருக்கீங்க. அதனால தான் சரி இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்குமே, அதுவுமே எந்த கெமிக்கலும் இல்லாமல் இந்த அளவுக்கு சுத்தமாகுது அப்படிங்கிறப்ப எல்லாருமே இதை பயன்படுத்தலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் இதை செஞ்சு காட்டுறேங்க. பாருங்கள், அப்படியே பாத்திரம் எல்லாமே பளிச்சுன்னு அப்படியே பளபளான்னு ஆகுது பாருங்களேன். அப்புறம் நம்ம பூஜை அறையில் பயன்படுத்துகிற இந்த உபகரணங்கள் எல்லாமே நம்ம திங்கட்கிழமை, வியாழக்கிழமை இந்த மாதிரி சுத்தம் பண்ணுறது நல்லதுங்க. ஏன்னா நம்ம செவ்வாய்க்கிழமை விளக்கேற்றுவோம், வெள்ளிக்கிழமை விளக்கேற்றுவோம். அதனால் முதல் நாளே இதை சுத்தம் பண்ணிக்கிறது நல்லது. எல்லாருமே டெய்லி ஏற்றுறவங்களும் உண்டு. இருந்தாலும் நம்ம வாரத்தில் 1 நாள் 2 நாள் தான் இதையெல்லாம் சுத்தம் பண்ணுவோம் இல்லைங்களா. அதனால் அதை வெள்ளிக்கிழமை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் முதல் நாளே இந்த மாதிரி நம்ம நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு நம்ம விளக்கேற்றும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் இந்த உருளியில் இன்னும் கொஞ்சம் கரை இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அந்த புளி பேஸ்ட்டு வச்சு மறுபடியும் நான் நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுக்கிறேங்க. தேய்ச்சோடனே நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு.
வெறும் ஸ்க்ரப்பர் வச்சு தான் இப்போ தேய்ச்ச பாருங்கள், நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு பாருங்களேன். இந்த மாதிரி உருளியெல்லாம் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, விசேஷ நாட்கள் வெள்ளி செவ்வாய் இந்த நாட்கள்லாம் வந்து நம்மக்கிட்ட பூவெல்லாம் உதிரியாக இருந்துச்சு அப்படின்னா, தண்ணி ஊற்றி வச்சுட்டு இந்த உருளியில் பூ கொஞ்சம் போட்டு வச்சா மனசுக்கே ரம்மியமாக இருக்குங்க. பூஜை அறையோ அல்லது நம்ம ஹாலில் எந்த இடத்துல வேணாலும் நம்ம வைக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த தட்டு எல்லாமே நல்லா கரையெல்லாம் போய் நல்லா பளபளன்னு ஆயிடுச்சுங்க. முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் பாருங்கள். எவ்வளோ நல்லா இருக்குது, எவ்வளோ கரையாக இருந்தது. அப்புறம் நம்ம ஈரம் இருக்கும்போதே நம்ம இந்த மாதிரி தொடச்சிடணுங்க. நான் இப்போ வெயிலில் ஒரு சுத்தமான துணியை விரித்து வச்சுட்டு நல்ல ஒரு சுத்தமான துணியில் நல்லா அழுத்தி தொடச்சிடணும். இல்லைன்னா அந்த தண்ணியெல்லாம் வந்து புள்ளி புள்ளியாக சாரையாக அங்கங்கே நின்றுக்கும். அதனால் இப்போ நான் இது எல்லாத்தையும் சுத்தமாக இப்போ தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்கேற்றணுங்க. நல்லா தொடச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷமோ 1/4 மணி நேரமோ வெயிலில் நல்லா காய விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் விளக்குக்கு மற்ற பொருட்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜை அறையில் கொண்டு போய் நம்ம வைக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்க விளக்கு, குங்குமச்சிமிழ், தூபக்கோல், சாமி இடத்துல இருக்கிற அந்த தட்டு இது எல்லாமே நம்மளே கழுவி நம்மளே சுத்தம் பண்ணி அதுக்கு நாமே மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு பூஜை அறையில் வச்சு விளக்கேற்றும் போது நமக்கு மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குங்க. அதனால் வீட்டில் இருக்க பெண்கள் வந்து நம்ம என்னதான் வேலைக்கெலாம் எவ்வளோ பேர் துணைக்கு ஹெல்ப்புக்கு வந்தாலும் இந்த மாதிரியான வேலைகள், பூஜை அறை வேலைகள் எல்லாமே வந்து நம்மளே சுத்தம் பண்ணி நம்மளே அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நம்மளே கொண்டு போய் சாமி இடத்துல பூவெல்லாம் போட்டு விளக்கேற்றும் போது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குங்க. அதனால் நம்ம செய்கிறது தான் குடும்பத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த உருளி பாருங்களேன், நான் உங்ககிட்ட காட்டின அந்த புளி எலுமிச்சை அரிசி மாவை தவிர வேறு எதுவுமே போடலைங்க. எவ்வளோ பளபளன்னு ஆயிருக்கு பாருங்களேன். இந்த மாதிரி வருங்க நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா. அப்புறம் நீங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றும் போது விளக்கும் சரி, அந்த விளக்கு வைக்கிற தட்டு, அங்கே இருக்க பூஜை பொருட்கள் எல்லாமே நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்கேற்றுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து விளக்குக்கு பொட்டெல்லாம் வைக்கிறதில்ல, அப்படியெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி பொட்டு வச்சு விளக்கேற்றுக்குங்க. மஞ்சள் குங்குமமும் வைக்கலாம், சந்தனம் குங்குமமும் வைக்கலாங்க. நமக்கு எது சௌகரியமோ அதை வைக்கலாம். அப்படி வைக்கும்போது தான் வந்து நமக்கு சாமி இடமே வந்து மங்களகரமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. என்னங்க, இன்றைக்கி நான் பூஜை அறை பொருட்கள் பற்றி சொன்ன தகவல்களும் பூஜை அறை பாத்திரங்கள் சுத்தம் பண்ணதும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க. இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. இதோட நாங்கள் பருப்பு பொடி, எள்ளு பொடி, இன்ஸ்டன்ட் அடை மிக்ஸ் எல்லாமே தயாரிக்கிறோங்க. தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. தேங்க்யூ.